ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதய. நிறைய சொன்னோம்னா அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் கால் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலை மடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குகிறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனி பயிற்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:30 அளவிலே சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். அது சமயம் மிதுன ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது, அதாவது இவ்வளோ நாளாக ஓரளவு நன்மை 50% நன்மை அப்படிங்கிற இடத்துல 9ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொடுக்கவும் இல்லை கெடுக்கவும் இல்லை அப்படி இருந்த சனி பகவான் தற்சமயம் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். தொழில் ஏதாவது பிரச்சனைகள் அல்லது கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்குண்டான ஊதியம் இருக்காது, அதற்குண்டான ஒரு நல்ல பேர் இருக்காது, அதற்குண்டான ஆதாயங்கள் இருக்காது. சொந்த தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரங்கள் பண்ணாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி. அதனால் உத்தியோக 10ஆம் இடம் அப்படிங்கிறதே தொழில் சம்பந்தமாக சொல்கிறது தான். அப்போ 10ல் சனி வரும் பொழுது கண்டிப்பாக தொழிலில் ஒரு முடக்கங்களை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் கை வைக்காமல் இருக்க மாட்டார். செய்தொழில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம் அல்லது பிரச்சனைகள், பிளேம்ஸ், அவப்பெயர், கெட்ட பெயர் ஆக்கி ஏதோ ஒன்று பண்ணிவிடுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீவனம்னா அன்றாட வாழ்க்கை தான் ஜீவனம் பண்ணுறது. ஜீவனஸ்தானத்துலேயும் வராது. இப்போ அன்றாட வாழ்க்கையில் சிரமங்களை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் பிரச்சனை, கலகங்கள், சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார். கர்மஸ்தானம்னு சொல்கிறாங்க. முன்னோர்களை இழக்கிறது, கர்மா பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நெருங்கிய நட்புக்கள், உறவுகளை விட்டு பிரிகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்துகிறது. பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுப்பார். இருந்தாலும் திருமண பேச்சு கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். திடீர் திருமணங்கள் ஏற்படும். சில பேருக்கு சனி 10ல் வரும்பொழுது எதிர்பாராத திருமணங்கள், நம்மளை எதிர்பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும். திடீர்னு யாருக்கும் சொல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். சொல்ல முடியலைங்க, ஒரு நிர்பந்தம் ஆகிடுச்சுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நல்ல முன்னேற்றங்களை அடையலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஜென்ம குரு வேறு இருக்குது. இந்த குரு வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பயிற்சி ஆயிடுவார். இப்போ குரு நன்மையை கொடுப்பார். 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது கண்டிப்பாக திருமண பேச்சு கைகூடும், வம்சவிருத்தி ஏற்படும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், வீடு மனை வாகன வசதிகள் உண்டாகும். இருந்தாலும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. உத்தியோகம் இருந்தால்தான் மற்றது எல்லாமே, தொழில் இருந்தால் தான் மற்றது எல்லாமே. சனி வர்றதே தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில். இப்போ இந்த தொழிலில் ஒரு பிரச்சனை அப்படின்னால் மற்றது எல்லாமே முடங்கும். வருமானம் இருந்தால் தான் நமக்கு மற்ற செலவு பண்ண முடியும். இப்போ வருமானத்திலே கை வைக்கிறார் அப்படின்னா மற்ற எல்லாமே ஸ்டாப் ஆகும். அதனால் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய போகிறார், நன்மையா தீமையாங்கிறது அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொண்டோமேயானால் இந்த தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, அன்றாட வாழ்க்கை ரீதியாக முன்னோர்களை இழக்கக்கூடாத ஒரு கர்மஸ்தானத்தில் இருக்காரே, அதில் இருந்தெல்லாம் விடுபடலாம். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மிதுனராசிக்கு ஒரு 80% நன்மைகளை கொடுக்கும். மிதுனராசியில் பிறந்த அனைவருக்குமே அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய தோஷத்திலிருந்து விளங்கி வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.